இன்னைக்கு நம்ம ஆதியாகமம் 23வது அதிகாரத்துக்குள்ள வருகிறோம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்துக்கும் ஆதியாகமம் 23வது அதிகாரத்துக்கும் இடையில சில கால இடைவேளை இருக்கு. எப்பவுமே ஒரு சம்பவம் முடிந்த பின்னால அடுத்த சம்பவம் ஆரம்பிக்கும் போது அந்த அதிகாரம் ஆரம்பிக்குதுன்னு சொன்னா நமக்கு இமிடியேட்டா நடந்தது போல நம்ம நினைத்துக்கொள்வோம். அது ஆக்சுவலா இமிடியேட்டாகவும் இருக்கலாம், நிறைய டைம் இமிடியேட்டா இல்லாமலும் இருக்கலாம். நமக்கு அந்த டைம் கேப்பை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தாதான் நமக்கு எப்போவுமே அந்த காரியத்தினுடைய ஆழம் தெரியும். அந்த டைம் கேப் பார்க்காம பார்த்தோம்னா நமக்கு அந்த டைமென்ஷனே தெரியாமல் நம்ம ஏதோ சொல்கிறாங்க கேட்டுக்கிட்டு போகிறோன்ற மாதிரி இருக்கும். அதனால் அந்த கால இடைவேளை எவ்வளோங்கிறத நம்ம எப்போவுமே கவனிக்கணும். 22வது அதிகாரம் முடியும் போது ஆபிரகாமுக்கு என்ன வயசுன்னு பார்த்தோம்? சுமாராக ஒரு 115 வயசு இருக்கணும். ஈசாக்குக்கு 15 வயசு இருந்தாங்க, ஒரு 115 வயசு இருக்கணும் என்று சொல்லி நம்ம ஒரு தோராயமாக பார்த்தோம். இப்போ அடுத்த அதிகாரம் ஆரம்பிக்குது. இங்கே முதல் வசனத்தில் சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தால் இவ்வளவே சாராளினுடைய வயதுன்னு இருக்கு. அப்போ இவளுக்கு 127 வயசுன்னு சொன்னாக்க ஆபிரகாமுக்கு 137. அப்போ பழைய சம்பவத்திலேருந்து இதுக்கும் இடையில எவ்வளோ கேப் இருக்குது? தோராயமாக ஒரு 20 வருஷம் கேப் இருக்கணும் குறைஞ்சபட்சம். இல்லை அது 115 இருந்திருந்தா இப்போ 137ன்னு சொன்னால் ஒரு 20 ப்ளஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ ஒரு 20 வருஷ இடைவேளைக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடக்குது. என்னது? சாராள் மரித்து போகிறார் இல்லையா? இப்போ சாராளுடைய வயது இங்கே 127ன்னு சொல்லியிருக்கு. ஆனால் சாராள் ஆதியாகமம் 18வது அதிகாரம் 12வது வசனத்தில் தன்னைத்தானே கிழவின்னு சொல்லிக்கிறான். அப்படி அவள் சொல்லிக்கும் போது அவளுக்கு வயசு என்னது? 90 வயசு. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது நான் கிழவின்னு சொல்லி அவள் சொல்கிறதை பார்க்குறோம். உண்மையிலே 90 வயசில் கிழவி தான். ஆனால் கிழவியாகவே இவ்வளோ நாள் கண்டினியூ ஆகிருக்கிறாங்கிறத நம்ம கவனிக்கணும். பைபிளில் நிறையா கேரக்டர்ஸினுடைய பேர் வரும். ஆனால் நம்ம கவனித்து பார்த்தோம்னா மென்னுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். வம்சாவளி பட்டியலாக இருந்தாலும் சரி, மற்ற காரியங்களாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணினுடைய பேர் மோஸ்ட்லி வராது, தாயினுடைய பேர் வராது, தகப்பனுடைய பேர் தான் வரும். ஆனால் சாராளுக்கு ஆண்டவர் விசேஷமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். சாராளுடைய பேர் வர்றது மட்டும் இல்லை, சாராளினுடைய வயசும் குறிப்பிடப்படுது. மொத்த வேதாகமத்தில் வயது குறிப்பிடப்பட்ட ஒரே ஸ்திரீ சாராள் மட்டும்தான். சாராளுக்கு ஏன் இவ்வளவு கனம் கொடுக்குறார் ஆண்டவர்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னு சொன்னால், வாக்கு தத்தத்தின் சந்ததியின் தாய் இவ தான். ஈசாக்கின் மூலமாக உன்னுடைய சந்ததி விளங்கும்னு சொல்லி வாக்கு தத்தம் தேவன் கொடுத்தார்ல, அந்த சந்ததிக்குள்ள உலகத்தில் இருக்க எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்னு சொன்னார் இல்லையா? ஸோ அந்த சந்ததியின் தாய் இவங்கிறதுனால இவளுக்கு பேர் மட்டும் இல்லை, வேறு யாருக்குமே கொடுக்காத ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால் இவளுடைய வயதும் சேர்த்து குறிப்பிடப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த சாராளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஏசாயா 51வது அதிகாரம் 2வது வசனம், ஏசாயா 51:2, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இப்போ இந்த சாராளுடைய பேர் அங்கே இன்சர்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்க, அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அழைத்து நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு போயிருந்தா அதே தான் மீனிங் தான். ஆனால் சாராளுடைய பேர் ஆண்டவர் அங்கே உள்ள நுழைத்து அவளுக்கு ஒரு முக்கியமான ஒரு கனத்தை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆதியாகமம் 23வது அதிகாரத்துக்கு வந்தோம்னா 2வது வசனம், ஆதியாகமம் 23:2, கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கிரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். நம்ம 22வது அதிகாரம் முடியும் போது ஆபிரகாம் எங்க வாசம் பண்ணுகிறதா பார்த்தோம்? பேர்சபா என்கிற இடத்துல அவன் வாசம் பண்ணுகிறான் என்று சொல்லி பார்த்தோம். நம்ம அந்த மேப்ல பார்க்கும்போது பேர்சபா தெற்கில் இருக்கு. இப்போ அவன் தெற்கில் இருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி நகர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதா பார்க்குறோம். இது கிரியாத் அர்பா என்கிற இடம்.
எப்ரோன் என்னும் கீரியாத் அர்பான் அதுக்கு பேர் கொடுக்குறாங்க இந்த இல்லை. எப்ரோன் என்னும் கீரியாத் அர்பா. இந்த கீரியாத் அர்பா, எப்ரோன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஒரு இடத்துக்கே 3 பேர் ஆண்டவர் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். இப்போ ஆதியாகமம் இதே நம்ம 23வது அதிகாரத்தில் 17, 19 வசனங்களை பார்த்தீங்கன்னா அதுக்கு மம்ரேன்னு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கே 2 பேர் கொடுக்கப்படுது, கீரியாத் அர்பான்னு கொடுக்கப்படுது, அதே டைமில் எப்ரோன்னும் பேர் கொடுக்கப்படுது. ஸோ ஒரே இடத்துக்கு எத்தனை பேர் வருது? 3 பேர், எப்ரோன், கீரியாத் அர்பா அண்ட் மம்ரே. இந்த கீரியாத் அர்பான்றது அர்பா என்கிற ஒரு மனுஷனுடைய ஸ்தலம். ஓகே, இந்த அர்பா ரொம்ப முக்கியமானவன். ஏன்னா இவன் ஏனாக்கின் தகப்பன், ஏனாக்கு அப்படிங்கிறவனுடைய தகப்பன். ஏனாக்கு எதில் விசேஷம்? ஏதாவது ஞாபகம் வருதா ஏனாக்கு பற்றி சொன்னா? நாங்கள் அங்கே ஏனாக்கின் புத்திரரை கண்டோம், அவங்க கண்ணு முன்னாடி நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம்னு சொல்லலாம். அப்போ ஏனாக்கின் புத்திரர் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? பெரிய சைஸாக இருக்கிறாங்க, ராட்சதர்கள் போல இருக்கிறாங்க. அதனால் ஏனாக்கின் புத்திரருடைய ஸ்பெஷாலிட்டி இது. இந்த கீரியாத் அர்பான்ற அந்த பட்டணத்துக்கு அர்த்தமே என்னன்னு சொன்னால் 4 ராட்சதர்களுடைய பட்டணம் என்கிறது அதனுடைய பேருனுடைய அர்த்தம். 4 ராட்சதர்களின் பட்டணம்னு சொல்லி. ஸோ இந்த அர்பா சொல்லவே வேண்டாம், அவனும் என்னவா இருந்திருக்கணும்? ஒரு ராட்சதனாக தான் இருந்திருக்கணும். இப்போ இந்த கீரியாத் அர்பாவை பற்றி நம்ம யோசுவா 15வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்குறோம். யோசுவா 15:13 எப்னேயின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதாவின் புத்திரர் நடுவே பங்காக கொடுத்தான். ஸோ கீரியாத் அர்பாங்கிறது அர்பாவுடைய பட்டணம். அவன் யாருக்கு தகப்பன்? ஏனாக்கினுடைய தகப்பன். ஸோ யோசுவா 21:11 மறுபடியும் யோசுவா 21:11 யூதாவின் மலை தேசத்தில் ஆனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமாகிய எப்ரோனையும் இருக்கு. இந்த ஆனாக்குன்றது ஆக்சுவலாக ஏனாக்கு. ஓகே, எப்ரோனையும் அதை சூழ்ந்த வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். எண்ணாகமம் 13வது அதிகாரம் 22வது வசனம். எண்ணாகமம் 13:22 தெற்கேயும் சென்று எப்ரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரனாகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். எப்ரோன் எகிப்தில் உள்ள சோவானுக்கு 7 வருஷத்துக்கு முன்னே கட்டப்பட்டது. ஸோ இங்கே அந்த ஏனாக்கோட இது எல்லாமே ரிலேட் ஆகி வருது, அந்த எப்ரோனுங்கிற அந்த இடம். ஆதியாகமம் 35:27 ஆதியாகமம் 35:27 பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்தில் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எப்ரோன் என்னும் ஊர். ஸோ இதுதான் அந்த கீரியாத் அர்பாவினுடைய ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு 3 பேர் இருக்கு. அது யாருடைய பட்டணம்? அர்பாவினுடைய பட்டணம். அர்பா யாரு? ஏனாக்கினுடைய தகப்பன். ஓகே, இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போ ஆபிரகாம் வந்து அழுதான்னு இருக்கு இல்லையா? நம்ம 23வது அதிகாரம் 2வது வசனம் ஆதியாகமம் 23:2 கானான் தேசத்தில் உள்ள எப்ரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான் என்று சொல்லி. ஸோ ஏற்கனவே அவன் பேர்சபால இருந்தான் என்று சொல்லும்போது இப்போ இவள் இங்கே கீரியாத் அர்பால மரித்தாள்னு சொல்லும்போது ஆபிரகாம் வந்து அழுதான்னு சொன்ன உடனே இவங்க 2 பேர் பிரிந்து இருந்ததாகவும் சாவு கேள்விப்பட்டு அவன் வந்து அழுததாகவும் நாம் நினைத்து கொள்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஆனால் அவ்வளவு பெரிய ஒரு காரியம் நடந்ததா வேதத்தில் நமக்கு ஆதாரம் இல்லாததுனால நாம் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ ஆபிரகாம் வந்து அழுதான்னு என்ன அர்த்தம்? கூடாரம் போடும்போது ஆளுக்கு ஒரு கூடாரம் தான் போடுவாங்க. சாராளினுடைய கூடாரம், ஆபிரகாமினுடைய கூடாரம், ஆகாருக்கு ஒரு கூடாரம், அந்த மாதிரி தனித்தனியாக கூடாரம் போடுவாங்க. இப்போ ஆபிரகாம் வந்து அழுதான்னா தன் கூடாரத்திலேருந்து தன் ஸ்தலத்திலேருந்து வந்து அழுதான்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். நாம் ஒரு வந்துன்ற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு பெரிய ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே போகணும்னா அதுக்கு என்ன இருக்கணும்? வேறு எங்கேயாவது ஒரு மென்ஷன் இருக்கணும். ஏதாவது ஒரு குறிப்பு இருந்ததுன்னா
அதை பேஸ் பண்ணி ஓகே நம்ம நினைக்கிறது கரெக்டுன்னு சொல்லி தீர்மானத்துக்குள்ளே வரலாம். ஆனால் இங்கே மட்டும்தான் வந்துன்னு ஒரு வார்த்தை வருது, வேறு எங்கேயுமே எப்போவுமே கிடையாது. அதனால் நம்ம அதை அப்படி ஒரு ஆங்கிளில் கொண்டு போகவே முடியாது. ஸோ ஆபிரகாம் வந்து அழுதான், வந்து புலம்பி அழுதான்னு இருக்கு இல்லை? இப்போ இங்கே தான் ப்ராப்ளம் வருது. புலம்பி அழுதான்னு சொன்னால் சாவில் அழுகிறாங்க இல்லை? சாவுனா எல்லாரும் அழுதான் செய்வாங்க, வேற என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க. எல்லாரும் அழுகிறாங்க, நம்ம மட்டும் அழுகிறோம்? எல்லாம் சாவுனா எல்லாருமே அழதான் செய்வாங்க. அது இயல்பான சாதாரணமான ஒரு காரியம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகளாகிய நமக்கு சாவு ஒரு முடிவு இல்லை, மரணம் முடிவு இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். நம்மளுடைய விசுவாசம் அந்த மரணத்துக்கு தாண்டி மரணத்திலேயே நம்பிக்கை உள்ள ஒரு விசுவாசம் இல்லை? மறிக்கிறதுனால எனக்கு அங்கே தீர்ந்து போயிடல, நான் அங்கிருந்து கர்த்தரோட ஜீவிக்கிறதுக்கு இளைப்பாறுதலுக்குள்ளே நான் பிரவேசிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கர்த்தரோட மகிமையில் நான் நித்திய காலமாக இருப்பேன்ங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இந்த பூமியில் இப்போ வாசம் பண்ணுகிறோம். இந்த விசுவாசம் எல்லாருக்கும் கிடையாது, நமக்கு இருக்கு. நமக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த சாவை நாம் எப்படி பார்க்கணும்? எல்லாரும் பார்க்கறது மாதிரி நம்மளும் பார்க்கணுமா, அல்லது நாம் வித்தியாசமாக? எல்லாருக்கும் இருக்கு இந்த மாதிரி நம்பிக்கை இல்லை, நமக்கு தான் இந்த நம்பிக்கை இருக்கு. அப்போ அந்த சாவில் அந்த சம்பவம் நடக்கும்போது இந்த விசுவாசம் இருக்கிறவங்களுக்கும் விசுவாசம் இல்லாதவங்களுக்கும் நிச்சயமாக பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும் இல்லையா? ஆனால் அப்படி ஒரு டிஃப்ரென்ஸை நார்மலாக பார்க்க முடியறதில்ல. ஏன்? அவ்வளோதான் விசுவாசம். பேசுகிறதெல்லாம் பேசுவோம் என்ன, ஆனால் காரியம்னு வரும்போது எங்களுக்கும் உலகத்தானுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. சில விசுவாசிகள் வீட்டு சாவுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா நம்ம நொந்து போயிடுவோம். அப்படி ஒப்பாரி வச்சு அப்படி ஒரு ரகலை பண்ணி மயக்கம் போட்டு அதான் இதான்னு ட்ராமா, பெரிய ட்ராமாவாக இருக்கும். மரணத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த மரணத்தை சந்திக்கும் போது ரொம்ப வித்தியாசமான ஒரு நம்பிக்கையோட காலடி எடுத்து வைப்பாங்க. நமக்கு நேசித்தவங்க நம்மளை விட்டு கடந்து போகிறாங்கன்னா எல்லாரும் சாக தான் போகிறோம். எல்லாம் விசுவாசியா அவிசுவாசி யாராக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு நாள் மறிக்க தான் போகிறோம். ஆனால் விசுவாசம் என்கிற காரியம் அந்த மரணத்தை தாண்டி உள்ள விஷயங்கள் மேலேயும் சேர்ந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது அது அந்த நிகழ்வில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. மரணத்தில் வந்து பிரசங்கம் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த வேத பகுதியை வாசிப்பாங்க. இப்போ நான் சொல்கிற வேத பகுதியை பைபிளை திறந்து எல்லாருமே வாசிப்பாங்க. இப்போ நம்மளும் என்ன பண்ண போகிறோம்? அந்த வேத பகுதியை மறுபடியும் வாசிக்க போகிறோம். இப்போ அதில் 2 குறிப்பு இருக்குது. அந்த 2 குறிப்பை மட்டும் கவனித்தோம்னா நமக்கு என்ன வித்தியாசம், நம்ம எப்படி அதை அணுகணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிடும். பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1வது நிருபம், 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13 18 வரைக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4 13 18 வரைக்கும். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. கிறிஸ்துவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்குள் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், மரணத்திலையும் நமக்கு நம்பிக்கை இருக்குது, நம்முடைய விசுவாசம் மரணத்தை தாண்டி உள்ள காரியங்கள்லையும் இருக்குன்னு நான் ஒரே வாக்கியத்தில் சொன்னேன். பவுல் சொல்லும்போது
மரணத்துக்கு அப்புறம் என்ன நம்பிக்கையில் இருக்கிறோங்கிறத கொஞ்சம் விவரமாக சொல்லுகிறத பார்க்கிறோம். இப்போ மரணத்தில் அழக்கூடாதுன்னு சொல்லலை. என்ன அழுதாக்க விசுவாசம் சாட்சி கெட்டு போயிடும் பிரதர், ஆனால் நீங்கள் அழக்கூடாதுன்னு சிலர் சொல்கிறது உண்டு. அப்படி இல்லை. என்ன இப்போ நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களே இது இப்படி பார்ப்போம். நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அறியாமல் நம்ம கண்ணு கலங்குறோமா? பிள்ளை நல்ல காரியத்துக்கு தானே போகுது. ஆனால் நமக்கு என்ன ஆகுது, நாளையிலேருந்து அந்த பிள்ளை முன்னாடி மாதிரி நம்மளோட இல்லை. வருவா போவா, ஆனால் நேற்று வரைக்கும் காலுக்குள்ளே சுற்றிட்டு வந்த பிள்ளை நாளையிலேருந்து நம்ம கையில் இல்லை, நம்மளை விட்டு போகிறா. அல்லது வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிள்ளை வெளிநாட்டுக்கு போகுதுன்னா அங்கே கண் கலங்குறோமா? எத்தனை வருஷம் கழித்து பார்க்க போகிறோமோ தெரியல. ரொம்ப தூர தேசத்துக்கு போகிறாங்க, திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்கும் என்ன தெரியாது. அப்போ அந்த பிரிவு என்ன செலுத்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்ல இடத்துக்கு தான் போகிறாங்க, இப்போ இருக்கிறத விட நல்ல இடத்துக்கு தான் போகிறாங்க, நல்லதுக்கு தான் போகிறாங்க. ஆனாலும் அந்த பிரிவு நமக்கு துக்கத்தை கொண்டு வருகிறதா இருக்குது. ஆனால் அந்த துக்கம் உலகத்தில் இருக்கிறவங்க அழுது புலம்புறது போல இருக்கக்கூடாது. ஏன்? ஒரு நாள் நாம் அவர்களோட சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நித்திய காலமாக இருக்க போகிறோம். இந்த பிரிவு தற்காலிகமானது. ஒரு பாஸ்டருக்கு 90 வயசு கிட்ட, அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், 80 சில்லற 90 வயசு கிட்ட அவருக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப மூத்த ஒரு ஊழியக்காரர். அவருக்கு கிட்னி ஃபால்ட், ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது வயசு மூப்பின் நிமித்தமும் ஒரு வெகு நாளாக ஒரு பலவீனமாக இருந்தது நிமித்தமும் அவருடைய உடலில் வேறு மற்ற பகுதிகளும் சேர்ந்து பாதிக்கப்பட்டு இப்போ சீரியஸ் கண்டிஷனுக்கு வந்துட்டார். இப்போ சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிற தங்களுடைய பாஸ்டருக்காக அந்த சபையார் கர்த்தரிடத்தில் மன்றாடி நிற்கிறாங்க. எங்கள் பாஸ்டருக்கு ஜீவனை கொடுங்க, இன்னும் அவர் செய்ய வேண்டிய ஊழியங்கள் பாக்கி இருக்கு ஊன்னு நடக்குது. இப்போ இதை பார்த்த இன்னொரு போதகர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ஐயா நான் போயிட்டு வந்தேன், அந்த ஜனங்க இப்படி ஜெபம் பண்ணுறாங்க ஐயா. நான் அப்படியான்னு கேட்டேன். அப்புறம் அவர் சொன்னார், என்ன ஆட்களாக இருக்கிறாங்க இல்லை, இப்போ அவர் போயிட்டா கூட எவ்வளோ நாளில் அவரை பார்ப்போன்னு நினைக்கிறீங்க? மேக்சிமம் ஒரு 50 வருஷம் கழிச்சு பார்ப்போமா? அவ்வளோதானையா. அந்த கொஞ்ச நாளைக்கு அவரை விட்டுட்டு இருக்க முடியாது அவங்களுக்கு. அவர் போகவே கூடாதுன்னு சொல்லி இந்த புலம்புறாங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு பாஸ்டர் இறந்துட்டார். அந்த சாவு ரோடு வழியாக போச்சு. அந்த மொத்த சபையும் அழுது புரண்டு அழுததை கதர்னதை ஊரே வேடிக்கை பார்த்துச்சு. விசுவாசம் கொடி கட்டி பறக்குது பார்த்தீங்களா? அதுதான் துக்கம் வரும். நம்பிக்கையற்ற மற்றவர்களை போல நீங்கள் துக்கிக்க எனக்கு மனதில்லைன்னு சொல்லணும். அவங்க நம்பிக்கை இல்லாததுனால அழுகுறாங்க. ஐயோ போயிட்டியே, எல்லாம் முடிஞ்சு போச்சேன்னு அழுகுறாங்க. நமக்கு நம்பிக்கை இருக்கு, போயிட்டாங்க உண்மைதான், ஆனா நம்பிக்கை இருக்கு. இப்ப அவங்கள போல நம்ம அழுகிறது இல்லை. அழுக வரதான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்ல. இப்ப ஆபிரகாம் என்ன செய்யறான்? புலம்பி அழுதான் தான் இருக்கு, அழுக வரதான் செய்யும். ஆனா நம்பிக்கையற்ற அவர்கள் அழுகிற அழுகைக்கும் நம்பிக்கை உள்ள நாம் அழுகிற அழுகைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கணும். அந்த சாவுல நம்மை காண்கிறவர்கள் இவங்க விசுவாசம் உள்ளவங்கன்னு சொல்லி சாட்சி சொல்லணும். சரி, ஒருத்தர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், வயசானவர், அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் அவருக்கும் எனக்கும் காமன் ஃப்ரெண்டாக இருந்த ஒருத்தர், அவரை நான் சந்தித்து அந்த பெரியவரை பற்றி விசாரித்தேன். எப்படி இருக்கிறாருன்னு கேட்டேன். நல்லா இருக்கிறாருன்னு சொல்லிட்டார். சரி, அவர் நல்லா இருக்கிறாரு, நான் விட்டுட்டேன். அப்படி பேசிட்டே நடந்து போனோம். இன்னொருத்தர் வந்தார். இன்னொருத்தர் வந்துட்டு அந்த பெரியவருடைய பேரை சொல்லி, அண்ணா அவர் எப்படி இருக்கிறாருன்னு கேட்டார். இல்லை, எப்படி இருக்காருன்னு கேட்கல, அண்ணா எப்போ அவர் இறந்தாரு அப்படின்னு கேட்டார். இவர் டேட்டோட சொல்கிறார், இத்தனாம் தேதி இறந்தாருங்க அப்படின்னு சொல்கிறார்.
எனக்கு ஒன்றும் புரியல. நானும் அதை தான் கேட்டேன். அவர் என்கிட்ட நல்லா இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட செத்து போன டேட்டை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நான் அவர் கூப்பிட்டேன், அண்ணே நான் இப்போ அவரை தானே கேட்டேன், நல்லா இருக்கிறாருன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல, அவர்கிட்ட செத்து போன டேட் சொல்லிகிட்டு இருக்கீங்களே. எப்படி இருக்கிறாருன்னு நீங்கள் கேட்டீங்க, நல்லா இருக்கிறாருன்னு சொன்னேன். உண்மையிலேயே அவர் நல்லா இருக்கிறார், அதை தான் நான் சொன்னேன். இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? நம்பிக்கை உள்ளவர்கள் பேசுகிற பேச்சு. நம்பிக்கை அற்றவர்களுக்கும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் நம்ம ரெகுலரா சர்ச்சுக்கு போறதுல கிடையாது, நம்ம பைபிள் தூக்கிட்டு வர்றதுல கிடையாது, இயேசுதான் தெய்வம்னு நம்ம ஊருக்கு சொல்றதுல கிடையாது. வீட்டில் நமக்கு வேண்டப்பட்டவங்க, நாம் நேசிக்கிறவங்க கடந்து போகும்போது அங்க அந்த சாட்சி விளங்கும். நமக்கு ஆறுதல் சொல்லும்படி வர்றவங்க ஆறுதல் அடைந்தவர்களாக திரும்பி போவாங்க. நான் நேராக கண்கூட கண்டதை நான் சொல்றேன். ஏசிய சபைக்கு போகிற விசுவாசி, புரசவாக்க ஏசிய சபைக்கு போகிற விசுவாசி தாச பிரகாஷ் சிக்னலில் நிற்கும்போது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக பைக்கில் நிற்கும்போது பின்னாடி வந்த டேங்கர் லாரி அவங்கள இடிச்சிட்டான். இடித்து இந்த அம்மா ஒரு பக்கம் விழுந்துருச்சு, அவர் மேலே ஏற்றிட்டான். இந்த அம்மாவை பக்கத்தில் இருந்த ஒரு இதுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ஏன்னா இவர் வந்து மேலே ஏறி இறங்கிருச்சு, ஸ்பாட்டில் இறந்துட்டார். அவங்க கையில் பைபிளோட அழுகிற காட்சி, அந்த ஃபோட்டோ தினத்தந்தி பேப்பரில் வந்துச்சு. ஹோலி பரிசுத்த வேதாகமும் கையில் பிடிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து கலங்கி நிற்கிறாங்க. அந்த ஃபோட்டோ இதில் வந்தது, தினத்தந்தி பேப்பரில் வந்தது. அவங்க எனக்கு அக்கா முறை வரும், கொஞ்சம் தூரம் ரிலேட்டிவ் தான், ஆனால் அக்கா முறை வரும். நானும் எங்களுடைய அம்மாவும் போனோம் அந்த வீட்டுக்கு. எங்களுக்கு விஷயம் கொஞ்சம் லேட்டாக தெரிஞ்சதுனால சாவுக்கு போக முடியல, நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போகிறோம். அங்கே அந்த அக்காவும் இருக்கிறாங்க, அந்த அக்காவுடைய அம்மா இருக்கிறாங்க. துக்கம் விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து, எங்களை மாதிரி சில பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அங்கே போகும்போது நாங்களே கலங்கி போய் போகிறோம். ஏன்னா இவ்வளோ பயங்கரமான ஒரு முடிவு, அவ்வளோ சின்ன வயசில் இப்போ இந்த அக்கா எப்படி அதை எடுத்துக்க போகிறாங்க, அந்த ஃபேமிலி எப்படி நிற்க போகுதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தயங்கி உள்ளே போகிறோம். அவங்க கூலாக உக்காந்துருந்தாங்க. அந்த அக்கா அதை விட சாலிடாக இருந்தாங்க. ஒரு பொண்ணு வந்து ஓன்னு அழுதுகிட்டு வந்து கட்டி பிடிச்சிது. அந்த அம்மா தட்டிட்டு சொன்னாங்க, அழக்கூடாது அழக்கூடாது, நல்ல இடத்துல இருக்கிறாப்புல, நம்மளை விட்டு சீக்கிரம் போயிட்டார், அவ்வளோதான், நம்மளும் சீக்கிரம் அங்கே போயிடுவோம், அழக்கூடாது, உட்கார் உட்கார் அப்படின்னு உட்கார வச்சாங்க. இப்போ அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதா இல்லை வேடிக்கை பார்த்துட்டு வர்றதா நாங்கள் இல்லை? என்னுடைய சொந்த மகன், என்னுடைய மூத்த மகன், அவனுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி ஒன்றுமே காப்பாற்ற முடியாமல் பிள்ளை இறந்துருச்சு. ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அலையும் போது ஆஸ்பத்திரியிலேயே நாங்கள் தங்கி இருந்து அந்த சர்ஜரியெல்லாம் பண்ணி போஸ்ட் ஆப்ரேட்டிவில் நாங்கள் பட்ட கஷ்டம் இதிலெல்லாம் என்னோட ஒரு நண்பன் கூடவே இருந்தான். அந்த நண்பன் அவன் இந்த பிள்ளை மறிக்கும்போது அவன் இல்லை. ஸோ நாங்கள் அடக்கம் பண்ணிட்டோம், அவனால் வர முடியல, வெளியூரில் இருந்தான். அப்புறம் சென்னைக்கு வந்த அப்புறம் கேள்விப்பட்டு அடித்து பறந்து வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து நானும் அவனும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட உட்காந்து நிறைய காரியங்கள் பேசணும். பேசிட்டு சும்மா ஜென்ரலாக தான் பேசணும். பேசிட்டு அவன் புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போகும்போது அவன் சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் என் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிற வார்த்தை. அவன் என்ன ஜான்னு கூப்பிடுவான். அவன் சொன்னான், ஜான், உன்னை எப்படி கன்சோல் பண்ணுவேன்னு தெரியாமல் வந்தேன்டா, இப்போ நான் கன்சோல் ஆனவனா திரும்பி போகிறேன்னு சொல்லிட்டு போனான். நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த இடத்துல தான் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தணும். நம்ம அந்த இடத்துல மற்றவங்களை போல, நம்பிக்கை அற்ற மற்றவங்களை போல நாமும் கூட அழுது புறண்டு கதறிட்டு கிடந்தோம்னு சொன்னால் நம்ம விசுவாசத்தில் அர்த்தமே கிடையாது. இப்போ பவுல் நம்பிக்கை அற்ற மற்றவர்களை போல நீங்கள் துக்கிக்கிறது எனக்கு மனதில்லைன்னு சொல்றான் ஒழிய துக்கிக்க கூடாதுன்னு சொல்லலை. ஆபிரகாம் அழுதான்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவர் நம்ம லாசரு மரித்தப்போ வர்றார்.
யோவான் 11வது அதிகாரம் 35வது வசனம் நம்ம சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து சண்டே ஸ்கூல்லேருந்து சொல்கிற வசனம், பைபிள்லேயே இருக்கிற சுருக்கமான வசனம். என்ன வசனம் அது? இயேசு கண்ணீர் விட்டார். இப்போ இயேசுவே என்ன செய்கிறாரு? அவனை உயிரோடு தான் எழுப்ப போகிறாரு. ஆனால் அவன் மரணத்தை தாண்டி போயிட்டு அவன் அந்த சிச்சுவேஷனுக்கு போயிட்டான்றது அவருக்கே ஆவியிலே கலங்கி கண்ணீர் விட்டார்னு வசனம் சொல்லுது. அழக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் அழுகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். துக்கப்படக்கூடாதுன்னு இல்லை, துக்கப்படுகிறதுலையும் நம்பிக்கையோடு இருக்கிற துக்கம் இருக்கு. நாங்கள் சீக்கிரத்தில் அவங்கள சந்திப்போம். கொஞ்ச நாள் இப்போ இங்கே விட அவங்க நல்லா இருக்கிறாங்க, இளைப்பாறுதலில் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு நாள் சீக்கிரமாக அவங்கள சந்திப்போம் என்கிற நம்பிக்கையோடு தான் நாம் அதை எதிர்கொள்ளணும். மொத்த உலகத்துக்கும் விசுவாசிகளுக்கும் அது தான் வித்தியாசம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் கல்லறை திறந்திருக்குங்கிறத நாம் விசுவாசிக்கிறோம். திறந்திருக்கிற கல்லறையிலேருந்து அவர் உயிரோட 3வது நாள் எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். எழுந்த கிறிஸ்து ஒரு நாள் திரும்ப வர போகிறார் என்று விசுவாசிக்கிறோம். கிறிஸ்துவை எழுப்பின தேவன் நம்மளையும் கூட அன்னைக்கு எழுப்புவார் என்று விசுவாசிக்கிறோம். இப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்ட நாம் அந்த மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது. அதனால தான் வசனம் சொல்லுது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. உலகம் மரணத்தை பார்த்து பயப்படலாம், ஆனால் விசுவாசி மரணத்தை பார்த்து பயப்படக்கூடாது. விசுவாசிக்கு மரணத்திலையும் என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. 3வது 4வது வசனம், 23வது அதிகாரம் 3வது 4வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னா, ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோட பேசி, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண் முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றான். இப்போ அங்கே போயிட்டு அவன் ஒரு ஃபார்மல் ரிக்வெஸ்ட் வைக்கிறான். இவனுக்கு சொந்தமாக இடம் கிடையாது. இப்போ உங்கள் வீட்டில் செத்தவங்களெல்லாம் எங்கேயாவது அடக்கம் பண்ணிட்டு தானே வந்திருப்பாங்க இவ்வளோ நாள், இல்லை? ஆனால் ஒய்ஃபுக்கு ஸ்பெஷலாக ஒன்று செய்யணும்னு நினைக்கிறான். தன்னுடைய குடும்பத்துக்குன்னு சொல்லி ஒரு சொந்தமாக ஒரு கல்லறை பூமி வேணுங்கிற அந்த ஐடியாவில் அவன் அவங்க கிட்ட போய் கேட்கும்போது 4வது வசனம் சொல்லுது, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. இப்போ பரதேசின்னு என்ன அர்த்தம்? இது எங்க சொந்த பூமி இல்லைன்னு அர்த்தம். நாங்கள் வெளியூர் ஆள், அந்நியர்னாலே வெளியூர் ஆள். பரதேசின்னு சொன்னால் இங்கே நாங்கள் தங்கி இருக்கிறோம், இங்கே நாங்கள் பர்மனெண்ட் கிடையாது, நாங்கள் இங்கே தங்கி இருக்கிறோம். பரதேசியாக இருக்கிறவங்க வெவ்வேறு இடங்களுக்கு மூவ் பண்ணி போவாங்க. இப்போது அவன் தன்னை பற்றி அறிக்கையிடும்போது நான் அந்நியனும் பரதேசியமாக இருக்கிறேன்னு சொல்கிறான். நம்ம நார்மலாக பரதேசின்னு சொல்லும்போது ஓட்டாண்டியா போனவனை பார்த்தா பரதேசியாக போயிட்டான்னு சொல்லுவோம். அந்த பரதேசி இல்லை, இவன் பெரிய ஐஸ்வர்யவான். இவன் தன்னை அப்படி பரதேசின்னு சொல்லலை, இங்கே சொந்த பூமியில் இல்லைங்கிற அர்த்தத்தில் சொல்லுகிறான். அவன் இப்படி அறிக்கை பண்ணதை எபிரேயர் 11வது அதிகாரம் 13லேருந்து 16 வரைக்கும் உள்ள வசனங்களில் ஒரு ஸ்பெஷலாக ஹைலைட்டாக கொடுக்கப்பட்டிருக்கான். எபிரேயர் 11வது அதிகாரம் 13லேருந்து 16 வரைக்கும், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதுக்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே அப்படின்னு சொல்லி. இப்போ அவன் அங்க சொன்னது நான் உங்க மத்தியில அந்நியனும் பரதேசியமா இருக்கிறேன்னு சொன்னது. அதை விசுவாசத்தினால யார் யார் என்ன செஞ்சாங்கன்னு ஒரு பட்டியல் வரும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ன செஞ்சாங்கன்னு சேர்த்து சொல்லும்போது அவர்கள் என்னன்னு அறிக்கை செய்து வாழ்ந்தாங்க. நாங்கள் அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறோம். நாங்கள் இங்கே அந்நியரும் பரதேசிகளுமா இல்லை, இந்த பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளுமா. மொத்த உலகமே அவங்களுக்கு
டெம்பரவரி, ஒரு செட்டப் மாதிரி. எதை நாடி போகிறோம் அப்படி அறிக்கை பண்ணுகிறவர்கள் என்னன்னு சொல்றாங்களா? இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று அறிக்கை இடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்மளும் ஜீவிக்கிறோம், நமக்கும் ஒரு ஜீவிய காலம் இங்கே இருக்கு. ஒருத்தருக்கு கம்மியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இது ஒரு தற்காலிகமான ஒரு வாசஸ்தலம். இந்த தற்காலிகமான வாசஸ்தலத்தை இதுதான் மெய்யான வாழ்க்கை, இதுதான் நம்ம அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு நாம் இந்த பூமியை சொந்த கொண்டாடுகிறவர்களாக இருந்தோம்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்காது. அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நமக்கு சுய தேசம் ஒன்று இருக்கான், நாம் அதை நாடி போகிறோம். அந்த சுய தேசத்தை நாடி போகிறவங்க இந்த பூமியில் என்னன்னு தங்களை அறிக்கையிடுவாங்களா? நாங்கள் இங்கே கொஞ்ச நாள் இருக்கிறோம்ப்பா, டெம்பரரியாங்க. அப்போ இதில் எனக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அது எப்படின்னு ரொம்ப ஒரு பெரிய இதாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ட்ரெயினில் போகிறோம், இங்கே சென்னையிலேருந்து நீங்கள் வந்து மதுரைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணுறீங்க. டிக்கெட் புக் பண்ணும்போது உள்ளே போய் ஏறும்போது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இதில் பர்த்தில் இருக்கிறவங்களும் சரி, இப்போ பக்கத்தில் மேலே இங்கெல்லாம் இருக்கிறவங்க ஆளுக்கு ரெண்டு பிள்ளை வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு உள்ளே போனோன்னு எப்படி இருக்கும்? முடிஞ்சு போச்சு கதை. இன்றைக்கி நைட்டு ஒரே கச்சேரி தான். அவங்களும் தூங்க போகிறதில்ல, நம்மளையும் தூங்க விட போகிறது கிடையாது. அந்த பிள்ளைங்க எல்லா பக்கமும் வரும், நம்ம இடத்துல ஒண்டி தான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே டைமில் நம்ம போகும்போது எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக அவங்கவுங்க வேலையை பார்க்குறவங்களா இருந்துட்டாங்கன்னா, அப்பா நல்ல வேலைப்பா, எல்லாம் செட்டப் கரெக்டாக இருக்குது, நம்ம நிம்மதியாக போய் சேரலாம். நம்ம எவ்வளோ நேரம் அந்த ட்ரெயினில் இருக்க போகிறோம்? ஒரு சில மணி நேரம், ஒரு 10 மணி நேரம் இருக்க போகிறோம். அந்த 10 மணி நேர பிரயாணம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகமான பிரயாணமாக இருக்கணும்னு நம்ம விரும்புகிறதுல தப்பே கிடையாது. அதனால தான் ரிசர்வேஷன் பண்ணுறோம். அதில் நமக்கு ஏசி வேணால் ஏசி பண்ணுறோம், ஃபஸ்ட் கிளாஸ் வேணால் ஃபஸ்ட் கிளாஸ். ஏன்னா நாம் அந்த கொஞ்ச நேரத்தை நல்லபடியாக போய் சேரணும்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணுறோம். தப்பு கிடையாது. ஆனால் என்ன தப்பு தெரியுமா? நான் மதுரையில் இறங்கி மதுரை ஸ்டேஷன் வந்தோடனே அந்த கம்பார்ட்மெண்ட்டை விட்டு நான் இறங்கி போயிட போகிறேன், அதுக்கப்புறம் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு ஞாபகம் இருக்கணும். அதுக்கு பதிலாக என்னவோ கடைசி நாள் வரைக்கும் நான் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்க போகிற மாதிரி நம்ம நடந்துக்க முடியாது. அப்படி தானே? நம்ம அந்த ட்ரெயினில் என்ன வசதி தேடினாலும் எப்போ போய் சேரப்போகுது, வண்டி நேரத்துக்கு போயிட்டு இருக்குதா, ஏதாவது லேட்டில் போகுதா, நம்ம எத்தனை மணிக்கு போய் இறங்க போகிறோம், போய் இறங்கின அப்புறம் அங்கே என்ன செய்ய போகிறோம், இது தானே நம்மளுடைய டாபிக். நம்மளுடைய மொத்த திங்கிங் எல்லாமே சுய தேசத்தை நாடுகிறவங்க அங்கே போகிறத பற்றியும், அங்கே போய் என்ன செய்ய போகிறோம், போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இன்னும் இவ்வளோ காலம் ஆச்சு, இவ்வளோ நாள் முடிஞ்சது, இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது தெரில, அதில் தான் கணக்கு இருக்கும். சுயதேசத்தையே பற்றி நினைக்காதவங்க, மதுரையில் இறங்க போகிறத பற்றியே ஞாபகம் இல்லாதவங்க அங்கே உக்காந்துக்கிட்டு அங்கேயே தங்களுடைய ராஜ்யத்தை கட்டுற மாதிரி இருந்தால் எவ்வளோ ஸ்டூப்பிடாக இருக்கும்னு யோசித்து பாருங்க. இல்லையா? நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் நம்மளுடைய வாழ்க்கை இந்த பூமியில் நிலை இல்லாத வாழ்க்கை. நம்ம யாரும் நிரந்தரமாக இங்கே இருக்க போகிறதே கிடையாது. நீங்கள் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எத்தனை கோடிக்கு சொத்து இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போதான் போகிறீங்க. ஸோ எதையுமே நம்ம இங்கே உட்காந்து நிரந்தரமாக அனுபவிக்க போகிறது கிடையாது. இது நமக்கு ஞாபகம் இருக்கணும். நமக்கு ஒரு ஸ்டேஷன் வரும், நாம் அந்த ஸ்டேஷனில் இறங்கி தான் ஆகணும். அப்போது நம்மளுடைய பிளான் எதுக்கு இருக்கணும்? சுய தேசத்தில் என்ன செய்ய போகிறோம், நம்மளுடைய எண்ணம் பூரா அங்கே தான் இருக்கணும். நம்மளுடைய சிந்தனை எல்லாம் அதை பற்றி தான் இருக்கணும். நம்ம யோசிக்கிறது, நம்ம செயல்படுகிறது எல்லாம் அதன் அடிப்படையில் தான் இருக்கணும். பிரச்சனை என்னன்னா யாருக்குமே அது ஞாபகத்தில் கூட இருக்கிறது இல்லை. அதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு ஒரு ஸ்டேஷன் வரப்போது இறங்க போகிறோன்ற ஞாபகமே இல்லைங்கிறது பிரச்சனை. இப்போ இங்கே ஆபிரகாம் சொல்கிறான், நான் அந்நியனும்
பரதேசியமாக இருக்கிறேன். எபிரேயர் 13வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 13:14. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். இங்கே நிலையான நகரம் இல்லை, அதை கன்ஃபார்ம். இன்னைக்கு சென்னையில் இருக்கிறோம். இந்த சென்னையில் உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு எனக்கு தெரியாது, இந்தியாவில் எவ்வளோ சொத்து இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் எதுவுமே நமக்கு நிலையானது கிடையாது. அவ்வளோத்தையும் நம்ம யாருக்காக கொடுத்துட்டு நம்ம போக போகிறோம். நாம் வரப்போகிறத என்ன செய்கிறோமா, நாடி தேடுகிறோம்னு சொல்கிறேன். ஆனால் தேடுகிறவங்களாம் இருக்கிறது நமக்கு ஞாபகமே இல்லைன்றனே, அதான் பிரச்சனையே. நம்ம அதை ஞாபகத்தில் வச்சு அதை நாடி தேடுகிறவர்களா இருக்கணும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1-2 வசனம். 2 கொரிந்தியர் 5:1-2. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இப்போ இங்கே சொல்ற விஷயம் கம்ப்ளீட்டா வேற. முதல்ல சொன்ன விஷயம் என்னது, நிலையான நம்ம நகரம் நமக்கு இங்கே இல்லைன்னு சொல்லும்போது என்னது, ஆக்சுவலாக ஃபிசிக்கல் வேர்ல்டை பற்றி பேசுனது. இப்போ இங்கே பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும்னு சொல்லும்போது ஆக்சுவலாக நம்ம குடியிருக்கிற வீட்டை பற்றி பேசலை. எதை பற்றி பேசுறது தெரியுமா? தொடர்ந்து வாசிக்கலாம் 2வது வசனம். ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரமவாச ஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். இப்போ எந்த கூடாரத்தில் நம்ம தவிக்கிறோம்? சரீரம் என்கிற இந்த கூடாரத்தை பற்றி இங்கே பேசுது. ஸோ இங்கே எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி, எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, நாம் இந்த கூடாரத்தில் பர்மனெண்ட் கிடையாது. ஒரு நாள் நம்மளே ஐஸ் பெட்டியில் வைக்க போகிறாங்க. எப்போவுமே கண்ணாடி முன்னாடி நின்னா கூட ஞாபகம் இருக்கணும், ஒரு நாள் இதை தூக்கிட்டு போய் ஐஸ் பெட்டியில் வைக்க போகிறாங்க அப்படின்னு. இல்லை, நமக்கு இந்த கூடாரம் டெம்பரவரி, கையினால் செய்யப்படாத இன்னொரு விசேஷமான ஒன்று இருக்கான். நாம் அதுக்காக எப்படி இருக்கிறோமா, தவிக்கிறோம்னு சொல்கிறான்ல. அந்த வாசஸ்தலத்தை தரித்து கொள்ளும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கணும். நாம் இந்த கூடாரத்தில் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம்னு சொல்லியிருக்கு. ஆனால் இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய போதனையாக இருக்க வேண்டியிருக்கு. அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த உலகமும் டெம்பரவரி, இந்த உடம்பும் டெம்பரவரி. நம்ம ஒரு பர்மனண்ட் ஸ்டேட்டஸ்க்கு போகிறோம். நம்முடைய ஆண்டவர் ஊழியம் செய்யறதுக்கு வந்தார். ஊழியம் முடிஞ்சிச்சு. கடைசியில் பிலாத்து முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. அவர் மேலே சொன்ன குற்றச்சாட்டு என்னது? இவன் தன்னை யூதருக்கு ராஜான்னு சொல்லிக்கிறான் சார், அதுதான் குற்றச்சாட்டு. பிலாத்து கூப்பிட்டு கேட்குறான், நீ ராஜாவான்னு கேட்குறான். அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் சூப்பர் பதில். நான் ராஜா தான் சொல்றாரு, நான் ராஜா தான் சொல்றாரு. ஆனா என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல. வாசிக்கலாமா? யோவான் 18வது அதிகாரம் 36வது வசனம். யோவான் 18:36. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது ஆனால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கூடாதபடி என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல. அப்படியானால் நீ ராஜாவோ? நான் ராஜா தான். அப்போ இன்னைக்கு ரொம்ப பகட்டா இருந்துக்கிட்டு பகட்டா இருக்கிறத நான் ராஜா வீட்டு குமாரன் அப்படிதான் நாங்கள் இருப்போம், நாங்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சா அவரு என்ன சொல்றாரு? என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. நாங்கள் இங்கே வந்தது இங்கே இருந்துட்டு கடந்து போகிறதுக்கு தான். ஸோ இங்கே எங்களுடைய அதாவது பகட்டு இது எல்லாம் இங்கே கிடையாது. அந்த மகிமையெல்லாம் அங்கே இருக்குது, நாங்கள் அங்குக்கு தான் போகிறோம்னு அவரே சொல்லியிருக்கிறார். இது நமக்கு நல்ல முன் உதாரணம். ஸோ நம்ம சுய தேசத்தில் இல்லை, நாம் பரம தேசத்துக்காக தான் இங்கே இருக்கிறோம்ங்கிறது நம்மளுடைய மைண்ட் செட்டப்பில் ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எதை பார்த்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, இதெல்லாம் டெம்பரவரி தான், கொஞ்ச நாள் தாங்கிறது நமக்கு மைண்டில் இருக்கணும். இப்போ நம்ம ஆதியாகமம் 23வது அதிகாரத்துக்கு வந்தோம்னா 5லேருந்து 20 வரைக்கும் உள்ள வசனங்களில் அவன் அந்த இடத்த சொந்தமாக வாங்குகிற அந்த ப்ராசஸ் பற்றி பார்க்குறோம். 5லேருந்து 20 வரைக்கும்.
ஸோ இப்போ 5:6 மட்டும் வாசிக்கிறேன். அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும். எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும். நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லைன்னு சொன்னோம். இப்போ இதில் இந்த வார்த்தைகளில் ஆபிரகாமுக்கு அங்கே இருக்கிற ப்ரெஸ்டீஜ் எவ்வளோ பெருசுங்கிறத நாம் பார்க்குறோம். அவன் தன்னை தாழ்த்தி பேசுகிறான். எப்பா, நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறேன், நான் இங்கே அந்நியன், நான் இங்கே பர்மனெண்ட்டாக இருக்கிற பிளான் கிடையாது, நான் இங்கே பரதேசியாக இருக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய பொசிஷனை ரொம்ப தாழ்மையாக அவன் கொண்டு போகிறான். அவங்க சொல்கிறாங்க, ஐயா, நீங்கள் எங்கள் மத்தியில் ஒரு பிரபுவாக இருக்கீங்க, ஒரு பிரின்ஸாக இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த சாவை அடக்கம் பண்ணுறதுக்கு எங்கள் கல்லறையில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்கன்னு சொல்லலை. எப்படிப்பட்ட கல்லறையா இருக்கு? எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணீங்கன்னு பாருங்கள், இருக்கிறதுல பெஸ்ட்டு, அதில் நீங்கள் அடக்கம் பண்ண சூஸ் பண்ணீங்கன்னா எங்களில் ஒருவனும் அப்ஜெக்ஷன் சொல்ல போகிறது இல்லை, அதை எங்களுடைய ஹானராக எடுத்துக்குவோம். கேரியான், நீங்கள் கோ ஹெட், நாங்கள் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை, உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் பாருங்கள், அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்கிறான். அதுக்கு ஆபிரகாம் சொல்கிறது 7-9 வரைக்கும். அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகி அந்த தேசத்தாருக்கு வந்தனம் செய்து அவர்களோட பேசி, என்னிடத்தில் இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதியானால் நீங்கள் என் வார்த்தையை கேட்டு சோகாருடைய குமாரனாகிய எப்ரோன் தன் நிலத்தின் கடைசியில் இருக்கிற மக்பேலா எனப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாக கல்லறை பூமியாக இருக்கும்படி தர வேண்டும் என்றும் அவனிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இது பெருமான விலைக்கு அவர் அதை எனக்கு தருவாராக. ஸோ நான் காசு கொடுக்குறேன், எனக்கு காசுக்கு எனக்கு இந்த பர்டிகுலர் பிளேஸை கொடுங்க. அவங்க சொன்னது என்னது, நீங்கள் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் அடக்கம் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. இவனு சொல்ல செலெக்ஷன் பண்ணுறேன், ஆனால் அது எனக்கு காசுக்கு வேணும்னு சொல்லி கேட்குறான். அதை முறைப்படி கேட்குறான். எப்படின்னா, இப்போது அந்த பர்டிகுலர் பர்சன்கிட்ட டைரெக்டாக போய் கேட்குறதுக்கு பதிலாக அந்த பர்டிகுலர் பர்சனோட இருக்கிற அந்த ஊர் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து உக்காந்துருக்கும்போது இவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்காக நீங்கள் கேளுங்க. ஏன்னா இவன் வெளியூர் ஆள், என்னதான் அங்கே மரியாதையெல்லாம் இருந்தால் கூட அந்த உரிமையை இவன் எடுக்க முடியாது. அவங்கக்கிட்ட ஃபார்மலாக ரிக்வெஸ்ட் வச்சு அவங்க இவனுக்காக போய் பேசணும்னு சொல்லி அவன் கேட்குறான். இப்போ அந்த குகைக்கு ஒரு பேர் இருக்குது, என்னது, மக்பேலா. மக்பேலா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெட்டை குகை அப்படின்னு அர்த்தம். இவன் செலெக்ஷன் பண்ணுற அந்த கல்லறை 2 குகையை சேர்ந்தது. ஒரு 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 ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பேஸ், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பேஸ் இருக்கிற ரெட்டை குகையாக இருக்கிற ஒரு பூமி. ஸோ இவன் அந்த கோரிக்கையை வச்ச உடனே 10-11 வரைக்கும் வாசித்தோம்னா, எப்ரோன் ஏத்தின் புத்திரர் நடுவில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏத்தியனாகிய எப்ரோன் தன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல ஆண்டவனே, என் வார்த்தையை கேளும், அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன், அதில் இருக்கும் குகையும் உமக்கு தருகிறேன், என் ஜனபுத்திரருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன், உம்மிடத்தில் இருக்க பிரேதத்தை அடக்கம் பண்ணு. செலெக்ஷன் பண்ணிட்டல, ஃபைன், எடுத்துக்கோ, நீ அடக்கம் பண்ணு. ஆனால் ஆபிரகாம், அது நான் செலெக்ஷன் பண்ணிட்டேன், நீ கொடுக்குற, அது சரிதான், ஆனால் அதுக்கு உண்டான விலையை நான் கொடுத்து தான் வாங்குவேன்னு அவன் சொல்கிறான். 12-13 அப்பொழுது ஆபிரகாம் அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து, தேங்க் பண்ணுறது, வந்தனம் செய்து தேசத்து ஜனங்கள் கேட்க எப்ரோனை நோக்கி, கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையை கேளும், நிலத்தின் விலையை தருகிறேன், என் கையில் அதை வாங்கி கொள்ளும், அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணுவேன் என்றான். இப்போ என்ன விலைன்னு கேட்குறான். என்ன விலைன்னு சொன்னீங்கன்னா நான் ரேட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு. அவன் அடக்கம் பண்ணும், நீங்கள் நடத்துங்க, அதெல்லாம் பேசாதீங்க இப்போன்னு சொல்கிறான். இல்லை, அவன் விலைன்னு கேட்குறான். இப்போ என்ன நடக்குது? 14-15 அதற்கு எப்ரோன் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, நான் சொல்லுகிறதை கேளும்,
இந்த நிலம் 400 சேக்கல் நிறை வெள்ளி பெறும். எனக்கும் உமக்கு அது எவ்வளவு காரியம், நீர் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். இப்போ இவன் இந்த ரேட்டை சொல்லாமல் இருந்திருந்தான்னா வேற மாதிரி. ரேட்டை பேசாதீங்க, நான் தர்றேன், நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு தான் எடுத்துக்கங்கன்னு அப்படி சொல்லலை. அவன் ரேட்டு கேட்டோடனே நைஸாக கூட ரேட்டை மென்ஷன் பண்ணுறான். அப்போ அவன் மைண்டில் என்ன இருக்குது, கொடுக்குறோம், காசு கொடுத்துருவோம்னு இருக்குது. நல்ல வேளை அவன் கேட்டான், இல்லைன்னா அது ஒரு மாதிரி போயிருக்கும் இல்லையா, ஓசியில் வாங்கின மாதிரி தப்பாக போயிருக்கும். இவன் காசுக்கு கேட்கும்போது இவன் காசை எவ்வளவு இது அதுக்கு எவ்வளவு பெருமுங்கிறத சொல்லிட்டான். இப்போ விலை நிர்ணயிக்கப்பட்ட உடனே ஆபிரகாம் அதுக்கு உண்டான காசை கொடுக்குறான், 16 18 வரைக்கும். அப்பொழுது ஆபிரகாம் எப்ரோனின் சொல்லை கேட்டு ஏத்திரின் புத்திரருக்கு முன்பாக எப்ரோன் சொன்னபடியே வர்த்தகர் இடத்தில் செல்லும்படியான 100 சேக்கல் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தான். இந்த பிரகாரமாக மம்ரேக்கு எதிரே மக்பேலாவில் உள்ள எப்ரோனுடைய நிலமாகிய அந்த பூமியும் அதில் உள்ள குகையும் அந்நிலத்தின் எல்லை எங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்கலும் அவனுடைய ஊர் வாசலுக்கு பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரர் எல்லாரும் அறிய ஆபிரகாமுக்கு சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது. இப்போ அதை காசு கொடுத்து வாங்கியாச்சு. டாக்குமெண்ட் தான் எழுதலை, மீதியெல்லாம் தெளிவாக இருக்குது. இன்னாருக்கு இதை கொடுத்தாங்கன்னு மொத்த ஊருக்கு தெரிகிற மாதிரி அந்த டிரான்சாக்ஷன் நடந்து முடியுது. இப்போ இந்த குகையில் அடக்கம் பண்ணுறது அவங்களுடைய பழக்கம். ஓகே, அது இயற்கையான குகையாகவும் இருக்கலாம், இவங்களே நோண்டி செயற்கையான குகையாகவும் இருக்கலாம். ஆக மொத்தம் குகைக்குள்ளே வச்சு அடக்கம் பண்ணுறது அவங்களுடைய பழக்கம். இப்போ 23:19 வந்தோம்னா, அதற்கு பின்பு ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கானான் தேசத்தில் எப்ரோன் ஊர் பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்தின் குகையில் அடக்கம் பண்ணினான். 20வது வசனம், இப்படி ஏத்தின் புத்திரர் கையில் கொள்ளப்பட்ட இந்த நிலமும் அதில் உள்ள குகையும் ஆபிரகாமுக்கு சொந்தமான கல்லறை பூமியாக உறுதி செய்யப்பட்டது. ஸோ இந்த சாராள் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல தான் பின்னாடி ஆபிரகாம் அடக்கம் பண்ணப்படுறான், அதுக்கப்புறம் ஈசாக்கு அடக்கம் பண்ணுறான், அப்புறம் யாக்கோபும் அடக்கம் பண்ணுறான், அதுக்கப்புறம் யாக்கோபின் பிள்ளைகளையும் அங்கே தான் கொண்டு வர போகிறாங்க. யோசேப்பு முதற்கொண்டு அத்தனை பிள்ளைகளுடைய எலும்புகளும் அங்கே தான் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அவங்களுடைய மொத்த ஃபேமிலியே இந்த கல்லறை பூமிக்குள்ளே தான் அடக்கம் பண்ணப்படுறாங்க. ஸோ இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த அதிகாரம் ஒரு விதத்தில் ஒரு ஸ்பெஷல். இந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த அதிகாரத்தில் ஒரு மரணத்தை பார்க்குறோம். மரணத்தை எங்கே வேணாலும் பார்க்கலாம், பைபிளில் எங்கே திரும்பினாலும் நிறைய மரணம் பார்க்கலாம். ஆனால் இந்த மரணத்தில் அந்த மரணத்துக்கான அடக்கத்துக்கு இடத்தை தேடுறதை பற்றி சொல்லியிருக்கு, அதற்காக புலம்பி அழுதுறதை பற்றி சொல்லியிருக்கு, அந்த இடம் வாங்கிறதுக்கு எவ்வளவு விலை கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. இவ்வளவு டீட்டெயில்ஸை நார்மலாக எந்த டெத்துக்கும் எங்கேயும் டிஸ்கிரிப்டிவாக நம்ம பார்க்க முடியாது. ஸோ சாராளுடைய மரணத்தை ஆண்டவர் அப்படி ஒரு ஸ்பெஷல் இதோட ஒரு மரியாதையோடு அதை ஆண்டவர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ சாராள் மரித்து போகிறா. இப்போ சாராள் மரிக்கும்போது அவளுக்கு வயசு என்னன்னு சொன்னேன், 127. சாராளுக்கு 127 வயசுனா ஈசாக்குக்கு என்ன வயசு இருக்கணும்? சாராளுக்கு 127னா ஈசாக்குக்கு என்ன வயசு இருக்கணும்? நம்ம மைண்ட் எப்பவுமே ஒரு நம்பர் பார்த்தோம்னா அந்த நம்பரோட சேர்த்து மற்றவங்களையும் ரிலேட் பண்ணிக்கணும். சாராளுக்கு 90 வயசு இருக்கும்போது அவன் குழந்தை பிறக்குது, அப்போ அவனுக்கு 37 வயசு. ஸோ அதை எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆபிரகாமுக்கு 100 வயசு இருக்கும்போது குழந்தை பிறந்தது, இப்போ அவனுக்கு 137 வயசு, ஈசாக்குக்கு 37 வயசு. சரியா? ஸோ ஈசாக்குக்கு 40 வயசுல தான் கல்யாணம் ஆக போகுது. அடுத்த அதிகாரத்தில் ஈசாக்கினுடைய கல்யாணத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஸோ லாஸ்ட் வீக்கே நான் அந்த கொஸ்டின் கேட்டேன் உங்களுக்கு வந்துன்னு. ஆமாம், ஆக்சுவலி அது ரொம்ப கொஸ்டின் ரைஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ நிறைய நானும் சர்ச் பண்ணேன். பட் ஒரு மெசேஜில் அதை கேட்கும்போது நிறைய மெசேஜஸ் கேட்டேன், பட் எங்கேயுமே அந்த ஆன்சர் கிடைக்கல. ஒருத்தரோட மெசேஜில் அந்த யூதர்களுடைய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸில் சாராளும் ஆப்ரஹாமும் பிரிஞ்சதுக்கு உண்டான ஒரு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆதாரங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
பட் பைபிளில் அதுக்கு நமக்கு மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் நம்ம அது எப்படி பிலீவ் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. பட் யூதர்களுடைய அந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸில் இருக்குது அப்படின்றத அந்த வேர்டு எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல எனக்கு ஆக்சுவலி. ஸோ அது என்ன ரெக்கார்டுன்றது அது ஒரு நேம் சொன்னார். ஸோ இது ஒரு இது அதுக்கு ஒரு ஆதாரமாக சொன்னார். என்ன அப்படின்னா 24th இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈசாக்கு தன் தாயின் கூடாரத்தில் வாசம் பண்ணான் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு, அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனித்தனியாக இருப்பாங்களா? அதாவது அதுக்கு என்ன ஆதாரம்? அதாவது நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற மாதிரி கிடையாது. இப்போ நம்ம வீட்டிலனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே பெட்ரூம் தான். இவங்க பெட்ரூம் மேலே இவங்க பெட்ரூம் கீழேனாலே சம்திங் ராங்னு அர்த்தம் அந்த ஃபேமிலியில், இல்லையா? நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். அவங்களுடைய ஸ்டைல் தனி. இப்போ அவங்களுக்கு ஒரே மனைவி இருக்கிறதே ஆச்சரியம். ஒவ்வொருத்தருக்கும் 2-3 இருக்கும் எப்படி இருந்தாலும். அது இல்லாமல் மறுமனை ஆட்டி வேறு தனித்தனியாக இருக்கும். இவங்க எல்லாருக்குமே தனி கூடாரங்கள் இருக்கும். அந்த ஃபேமிலி தலையாக இருக்கிறவருக்கு தனி கூடாரம் இருக்கும். புரியுதுங்களா? நம்ம வழக்கம் வேற, அவங்க வழக்கம் வேற. இப்போ சாராளின் கூடாரம், ஆகாரின் கூடாரம். இப்போ இருக்கிறான் பேர் நம்ம யாக்கோபுக்கு 2 மனைவி 2 மறுமனையாட்டியிருக்காங்க. எல்லாரும் ஒரே செட்டப்பில் இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு தனித்தனி கூடாரங்கள் இருக்கும். ஸோ இங்கே வந்தவன் அங்கே போனான் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். இது அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய செட்டப். அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா அந்த ஆதாரம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். எப்பவும் பைபிள் வந்து ரிவிஷனே இல்லாத ஒரு டெக்ஸ்ட். எத்தனை எடிஷன் வந்தாலும் அதில் ரிவிஷனே கிடையாது, கரெக்ஷனே கிடையாது, அப்டேட்டே கிடையாது. சொன்னது தான். அதுதான் பைபிள். இந்த மாதிரி இந்த இதில் இருக்குது, அதில் இருக்குது, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் இன்ஃபர்மேஷன். எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் இன்ஃபர்மேஷன் மே பி கரெக்ட், மே நாட் பி கரெக்ட். ஆனால் இது வந்து சத்தியம். அதனால நம்ம அதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கறதுக்கு பதிலாக இதுக்கு தான் வெயிட்டேஜ் கொடுக்கணும். நாங்கள் இதுக்கும் வெயிட்டேஜ் கொடுக்குறோம், அதுக்கும் வெயிட்டேஜ் கொடுக்குறோம்னு ரெண்டுத்தையும் ஈக்குவல் கொண்டு வரவே கூடாது. இதில் இல்லைன்னா அது என்னதான் சொன்னாலும் சரி, இதில் இல்லை அதனால நாங்கள் நம்புறது இல்லை, நீ சொல்கிறது சொல்லிட்டு போ, அவ்வளோதான். அந்த ரேஞ்சில் தான் அதை மெயின்டைன் பண்ணணும். நூதனமாக பிரசங்கம் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இந்த யூதர்களின் கலாச்சாரம் பற்றி பேசுவாங்க. என்ன ஒரிஜினல் வேர்டுக்கு இப்படியெல்லாம் அர்த்தம் இருக்குது, அது அப்படி இப்படின்னு வளைச்சி கிளச்சி என்னென்னத்தையோ சொல்ல ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கு ஆக்சுவலாக யாருக்குமே தெரியாத ஒரு புது நியூஸை கொடுக்கறது தான் இவங்களுடைய ஊழியமே. இருக்கிறத சத்தியத்தை பேசுகிறத விட்டுட்டு இவங்களா ஒரு பில்டப் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இது ஒரு ஃபேஷன், இது நிறைய பேர் செய்கிறாங்க. அதனால் இவங்க சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எப்போவுமே வேத ஆதாரம் இல்லைன்னா அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி அதை நம்ம ஒதுக்கி வச்சு தான் காரியங்களை பார்க்கணும். இதுக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் அதுக்கு ஒரு நாளும் கொடுக்கவே கூடாது, ஒரு நாளும் கொடுக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அவர் சொல்கிறத நான் எப்படி கவுண்டர் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ யூதர்களுடைய ரெக்கார்ட்ஸில் அது இருந்ததுன்னு சொன்னால் யூதர்கள் ட்ரெடிஷ்னலாக அதை நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? அந்த ரெக்கார்ட்ஸில் இருக்கிறது ட்ரெடிஷ்னலாக நம்புவாங்க. பைபிளில் இல்லைன்னா கூட பாரம்பரியமாக யூதர்கள் அந்த நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பாங்க. பாரம்பரியமாக யூதர்கள் மத்தியில் அந்த நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது அவங்களுடைய டெக்ஸ்டில் வந்துடும். இல்லை அவங்களுடைய ரபிகள் எழுதுகிற அந்த இதெல்லாம் இருக்குல்ல, கமெண்ட்ரிஸ் இருக்குல்ல, அதில் வந்துடும். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு பைபிள் கமெண்ட்ரிஸ் எழுதியிருப்பாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு BibleHub.comனு ஒன்று இருக்குது. BibleHub.com ஈஸி, அந்த வெப் அட்ரஸ். நீங்கள் அதில் போயிட்டு கமெண்ட்ரிஸ்னு ஒன்று இருக்கும். அந்த கமெண்ட்ரிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இருக்கிறதுல டாப் கமெண்ட்ரிஸ் எல்லாம் அதில் வந்துடும். ஒவ்வொரு கமெண்ட்ரியாக செக் பண்ணுங்களேன். இந்த வசனத்துக்கு அந்த அர்த்தம், அந்த எக்ஸ்பிளனேஷன் யாராவது ஒருத்தர் கொடுக்குறாங்களான்னு? ஒருத்தர் கூட கொடுக்க மாட்டாங்க, எங்கேயுமே கிடையாது. ஸோ இவங்க ஜென்ரல் பப்ளிக் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லைங்கிறது இவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? என்னத்தை வேணாலும் அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ எனிதிங் ஃபேஷனபிளாக ஒரு நியூவாக ஒன்று சொன்னோம்னா ஜனங்க
பத்தியாப்பா இப்படி ஒரு பாயிண்ட் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறதுனால இவங்க எதை வேணா பேசிட்டு போயிடலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவர் சொல்றதுக்கு ஒரு அயோட்டா கூட இது கிடையாது, ஆதாரம் கிடையாது. அப்படி இருந்திருந்தா பைபிள் கமெண்ட்ரிஸில் அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். இந்த இடங்கள்ல இவங்கவுங்க இதை சொல்றாங்க, அப்படி ஜூஸோட ட்ரெடிஷ்னல் பிலீஃப் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வந்துடும். எங்கேயுமே கிடையாது. அதனால அது ஒரு ஆப்ஷனே கிடையாது டோட்டலாக. புரியுதுங்களா? அடக்கம் பண்ணப்பட்டவங்களில் வரும்பொழுது லேயாளும்னு அதில் முடியுது, அவளும் அங்கே அடக்கம் பண்ணா. ராகேல் வந்து வழியிலேயே பண்ணிட்டாங்களே, அப்போ அந்த எலும்பையும் கொண்டாந்து அதில் வச்ச மாதிரி இருக்கா? இல்லை ராகேல் அங்கே தான், அவ்வளோதான் அங்கே தான். அப்போ அது சந்ததிலாம். ஆமாம், இல்லை ராகேல் அங்கே தான். பிரதர், இது போன வாரத்தினுடையது. இந்த வாரத்தோட கேள்வியில் முடிட்டோன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நரபலி அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஈசாக்கை வந்து நரபலி கொடுக்காதபடி ஆண்டவர் தடுத்தார். இப்போ யப்தா அவருடைய மகள் பற்றி அது வந்து இந்த நரபலி தடுக்கப்பட்ட மாதிரி ஒரு சைட்டேஷன் இல்லை. அதனால இந்த வாரத்தில் நோட்ஸ் ரிவிஷன் பண்ணும்போது ஒரு கேள்வி வந்தது, சரி உங்கள்கிட்ட கேட்கலான்னு பார்த்தேன். அவன் நரபலி கொடுத்துட்டான். அது ஒரு ட்ராஜடி. அவன் வந்து அப்படி ஒரு ஓவ் எடுத்ததுனால, அப்படி ஒரு இது பண்ணதுனால வேற வழி இல்லாமல் தன் வார்த்தையை அவன் நிறைவேற்றுறான். அது ஆண்டவர் ஏற்றிருக்க மாட்டாரு, தடுக்கல, அவன் செஞ்சுட்டான். சரி, செஞ்சுட்டான்றது மட்டும்தான் நமக்கு பைபிளில் இருக்கு, அவ்வளோதான். அவர் துக்கம் கொண்டாடிட்டு வந்தோடனே அது முடிச்சிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.